மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு, இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பார்த்து வருகின்றோம் உவமைகள். We are studying the parable study. இன்றைய தலைப்பானது ரொம்ப பரிச்சயமான தலைப்பு தான். அநேகர் இந்த உவமையை கேட்டறிந்திருக்க வேண்டும். பாடத்தின் தலைப்பு கோபுரம் கட்டுதல் மற்றும் யுத்தத்திற்கு செல்லும் ராஜா. கோபுரம் கட்டுதல் மற்றும் யுத்தத்திற்கு செல்லும் ராஜா. ஜெனரலி பொதுவாக இந்த உவமை எப்போ நம்ம பகிர்ந்து கொள்வோம் என்றால், இன் ஜெனரல் யாருன்னா புதுசா சத்தியத்தை கேட்டு சகோதர சகோதரிகள் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பேப்டிசம் எடுவதற்கு முன்னால இந்த ஒரு பேரபிள் அவருக்கு நல் ஆலோசனையாக இருக்கும். அப்பதான் இந்த பேரபிளை நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஆனால் இன்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி நம்ம பேரபிள் ஸ்டடி பண்றோம். இப்போ நமக்கு இதுல என்ன தேவைன்னாக்கா, நாம் உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். ஒருவேளை 25 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். அப்போ இந்த பேரபிளில் நமக்கு என்ன படிப்பேனாக்கா, நாம் ஒரு உடன்படிக்கை செய்துட்டோமே, அந்த உடன்படிக்கையை மறுபடியுமாக புதுப்பிக்கிற வகையில் இந்த பாடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். So this parable study today, it will be again we can able to renew our consecration. In that point of view, this parable may help us. சரி, போயிடலாம். இந்த பேரபிள்ல நம்ம சகோதரி வாசித்த போல 2 உவமைகள் இருக்குது. ஒன்று என்ன சொல்றாருனாக்கா, ஒன்று கோபுரத்தை கட்டுகிற காரியத்தை சொல்லுகிறது, ரெண்டாவது யுத்தத்திற்கு செல்கிற காரியம். இந்த 2 பேரபிள் இந்த ஒரு வசனத்தில் அடங்கி இருக்குது. அப்போ நம்ம கவனிச்சு பார்த்தாக்கா, இந்த 2 உவமையில் ஒரே வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Gospel of Luke chapter 14 verse 30. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து. போதும், முன்பு அவன் உட்கார்ந்து. அப்படியே 31ல கூட நம்ம பார்த்தாக்கா இதே வார்த்தை தான் வருது. முன்பு அவன் உட்கார்ந்து. sitteth not down first. இதுதான் 2 பேரபிள்ல காமனா பேசப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப இந்த 2 வார்த்தையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கும். என்னன்னாக்கா, முன்பு உட்கார்ந்து, sitteth not down first. பிரியமான சகோதர சகோதரியரே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இந்த பேரபிள்ல இந்த உவமையில பிரதானமாக நம்ம என்ன கற்றுக்கிறோம், வாட் we are trying to learn from this parable அப்படின்னு பார்த்தாக்கா, பாருங்க, ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்றால் அதுக்கு நிறைய செலவாகும். செலவுனா என்னக்கா, நிறைய பணம் தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, கோபுரம் டவர் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் பணம் இருக்குதா இல்லையா, இந்த கோபுரம் கட்டுவதற்கு முன்பு கணக்கு பார்க்கணும். இதுதான் பாயிண்ட். அடுத்த உவமையில் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு ராஜா யுத்தத்துக்கு போவதுக்கு முன்னால தன் எதிரிகளை தோற்கடிப்பதற்கு அவனுக்கு இருக்கக்கூடிய படை வலிமை நம்மகிட்ட இருக்குதா இல்லையா, அது முதல்ல உட்காரணும். இதுதான் கர்த்தர் இயேசு பேசிட்ட உவமை. ஸோ இந்த உவமையுடைய பின்னணி என்ன, வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் பேரபிள் அப்படின்னு பார்த்தாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதற்கு கர்த்தர் இயேசு இந்த உவமையை பேசிட்டார், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Gospel of Luke chapter 14 verse 25. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில்
அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பிக்சரைசேஷன்னா கர்த்தர் இயேசு வந்துட்டு போயின்னு இருக்காரு, பின்னாடி ஒரு பெரிய மல்டிடியூட் போயின்னு இருக்கிறாங்க. அது பிக்சரைசேஷனாக பார்க்கலாம். அப்போ என்னன்னா அநேக ஜனங்கள் அவர் பின்னால் பிரயாணமாய் போகிறாங்க. சடனாக கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருன்னா அவங்களை திரும்பி பார்க்குறார். இங்கே கர்த்தர் இயேசு நடந்து போய்கிட்டு இருக்கிறார். போயின்னு இருக்கும்போது கர்த்தர் இயேசு பின்னால் நிறைய பேர் போய்கொண்டிருக்காங்க. அதே சமயத்தில் கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருன்னா திரும்பி பார்க்கிறார். He turned and seeing the multitude. நிறைய பேர் வந்துருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னாக்கா, எதுக்கு இவ்வளோ ஜனங்கள் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள்? அதுதான் பாயிண்ட். பாருங்க, இங்க என்ன ஆயிடுக்குதுன்னாக்கா, கர்த்தர் இயேசு ஒரு 3 குரூப்பா கேட்டகரைஸ் பண்றார். பின்னால பெரிய மல்டிடியூட் வந்துருக்கிறாங்க. யாருனாக்கா, ஒரு குரூப் கர்த்தர் இயேசு பின்னால வந்துருக்கிறாங்க, இவர் முன்னால போயிருக்கிறாரு. என்னத்துக்கு வந்துருக்கிறாங்கன்னாக்கா, எப்பனாவது கர்த்தர் இயேசு திருவாயை திறந்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது, இல்லை அவர் ஒரு உவமையை பேசும்போது குறை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு சில சனங்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, பரிசேயர்கள், சதுசேயர்கள். இயேசு ஏதாவது விஷயத்த ஒரு தவறா பேசிடுவாரா, அது வந்துட்டு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்குதா, அது ரோம கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக பேசுறாரா, இப்படின்னு காரணமாக இயேசு கிறிஸ்துவை குறையை கண்டுபிடிச்சிட்டு அவரை கொலை செய்தலாம் அப்படின்னு வகை தேடுற ஒரு குரூப் கர்த்தர் இயேசு பின்னால வந்திருக்காங்க. ஏன், வாட் இஸ் த ரீசன்? என்னக்கா, கர்த்தர் இயேசுவை பார்க்குறாங்க, அவர் வந்துட்டு அற்புதங்கள், அடியாளங்கள், பிரசங்கம் எல்லாம் ரொம்ப ஜனங்க பிரியப்படுற மாதிரி செய்கிறார், நல்ல காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் என்னன்னாக்கா, இது நியமம். யார் ஒருத்தர் நல்ல காரியம் செய்தாக்கா கண்டிப்பாக அவங்க மத்தியில் என்ன தான் வந்துடும்? பொறாமை. இது நிமித்தம் தான் ஒரு குரூப் அவர் ஏதாவது வாய்த்திருந்து பேசிட்டாக்கா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு குரூப் போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு குரூப் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தான் கர்த்தர் இயேசு திரும்பி பார்க்குறார். சரி, இன்னொரு குரூப், கிரேட் மல்டிடியூட்ல இன்னொரு குரூப் வந்து நிற்குது பின்னாடி. இவங்க யாருப்பானாக்கா, இவங்க நிறைய பேர் என்ன நோக்கி வராங்கனாக்கா, ஏதாவது அற்புதம் அடையாளம் செய்வாங்களா, நம்முடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாரா. அதே சமயத்தில் இவர் பின்னாடி போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பசி இருந்தாக்கா சாப்பாடு கூட அங்கே ஆயத்தம் பண்ணுவார். இப்படி இன்னொரு குரூப் பின் சென்று வருகிறார்கள். அற்புதம், அடையாளம், டைமுக்கு சாப்பாடு, இதுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அதே கூட இந்த கிரேட் மல்டிடியூட்ல இன்னும் கொஞ்சம் பேர் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன காரணத்துக்கு வந்திருக்காங்கனாக்கா, கர்த்தர் இயேசுடைய உபதேசம் மட்டும் கேட்பதற்கு, கர்த்தர் இயேசு திருவாயில் வருகின்ற அந்த ஒரு சத்தியம், கிருபை பொறிந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு சில ஜனங்கள் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரி 3 வகுப்பார் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். இதுதாங்க பாயிண்ட். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்க்கிறார். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஜனங்களை பார்க்கிறார். பின்பற்றி வருகிற ஜனங்கள் தான் கர்த்தர் இயேசுவை என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ பின்பற்றி வந்துருக்காங்க, அவரை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு விஷயத்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாருனாக்கா, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷராய் இருக்க மாட்டான். நல்லா கவனிங்க, வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க என்ன சொல்றாருன்னா, கிரேட் மல்டிடியூட், திரளான ஜனங்கள் பின்பற்றி வருகிறாங்க. ஆனா கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருனாக்கா, யாதொருவன், இஃப் எனி மேன், ஒன் மேன், எனி மேன், நாட் எ மல்டிடியூட். இது தனிப்பட்ட அழைப்பு. இந்த இடத்துல கர்த்தர் இயேசு மட்டும், இயேசு கிறிஸ்துவை மட்டும் நேசிக்க வேண்டும், மற்ற எல்லாத்தையும் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறவங்க அவங்க தான் யாதொருவன். என்ன சொல்லிட்டாருன்னா, யாதொருடன் என்னிடத்தில் வந்து, கண்டிஷன் என்னன்னாக்கா,
தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளும் சகோதரரையும் சகோதரிகளும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு டிசைபிளா இருக்க முடியாது. திஸ் இஸ் த கண்டிஷன். அப்ப என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சுருக்கமா ரொம்ப எளிமையா சொன்னாக்கா, முதலிடம் தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும், ரெண்டாவது இடத்தா மற்ற காரியங்களுக்கு. அது பெற்றோர்களா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், நம்ம செய்யற வேலையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாருன்னா இருக்கட்டும், இவங்கள முதல் இடத்துல போட்டுடாதீங்கோ. முதல் இடத்துல கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனை போட்டு அந்த இடத்துல வந்துட்டு இவங்கள ஃபில் பண்ணிடாதீங்க. காட் ஃபர்ஸ்ட், எவ்ரிதிங் இஸ் நெக்ஸ்ட். இதுதான் கர்த்தர் இயேசு அங்க சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாருனாக்கா, இப்ப 27ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாருனாக்கா, மனைவி பிள்ளைகள் உன்னையே வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷரா இருக்க முடியாது. ரெண்டாவது கண்டிஷன் என்னக்கா, தன் சிலுவையை சுமந்து எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இது செகண்ட் கண்டிஷன். அப்போ ஒருத்தர் சீஷன் என்று சொல்ல விரும்பிட்டா, கர்த்தர் இயேசு நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டாக்கா, முதலாவது அவர் என்ன செய்ய வேண்டும்னாக்கா, அவரையே அவர் வெறுக்க வேண்டும். டினைங் ஹிம்செல்ஃப். இப்போ இப்படி செய்தால் மட்டும்தான் கர்த்தர் இயேசுவே சீஷனாக இருக்க முடியும். அப்போ சீஷன் என்று சொல்லிட்டா, அவரே இன்னும் வெறுக்காவிட்டால், மற்றவருடைய பார்வையில் ஒருவேளை இவர் இயேசு கிறிஸ்து சீஷனா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலும் கர்த்தர் இயேசுடைய பார்வையிலும் இன்னும் இவர் டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட் ஆகவில்லை, அப்படி அவர்களுடைய பார்வையில் காணப்படவில்லை. அப்ப இதுவரை பார்த்துட்டோம், சாராம்சம் பார்த்துடலாம். அநேகர் பின்பற்றி வருகிறார்கள். கர்த்தர் இயேசு திடீர்னு திரும்பி பார்க்கிறார். சில பேர் சாப்பாட்டுக்காக சரீர சுகத்துக்காக ஒரு குரூப் போறாங்க. சிலர் எதுக்கெல்லாம் கர்த்தர் இயேசு பேசிட்டாக்க குறை கண்டுபிடிக்கணும்னு ஒரு குரூப் போறாங்க. இன்னும் சில பேர் என்னை பின்பற்ற வர விரும்பினால் சீஷராய் இருக்கிறதுக்கு பின்பற்றி வருகிறார்கள். அப்ப இந்த சீஷத்துவம் இருக்கக்கூடிய தகுதி இத்தனை காரியங்கள் செய்ய வேண்டும். என்ன, who can be the disciple of Christ? அந்த தகுதி பெறணும்னாக்கா வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Gospel of Matthew chapter 20 verse 22. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். பாத்தீங்களா, இங்க கர்த்தர் இயேசு கிட்ட 2 சீஷர்கள் வராங்க. வந்துட்டு அவருக்கு சீஷராக இருக்கணும்னாக்கா இந்த தகுதி வேணும்ன்றார். அப்ப கர்த்தர் இயேசு கிட்ட வருகிற சீஷர்கள், ஓகே, இயேசுவின் சீஷரா ஆகணும்னாக்கா இந்த 2 தகுதிகள் இருக்கணும். என்ன தகுதினாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன கேட்குறீங்க, யூ ஆர் கோயிங் டு பிகம் த டிசைபிள் ஆஃப் மீனாக்கா தேர் ஆர் சம் குவாலிட்டி ஷுட் பி தேர். அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா. திஸ் இஸ் த குவாலிஃபிகேஷன். This is the basic requirement those who are climbing the disciple of Christ. இதத்தான் என்ன சொல்றாருன்னா, முன்பு உட்கார்ந்து. என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் சிட் அப்னாக்கா, முன்பு உட்கார்ந்துனா முன்பு ஃபர்ஸ்ட் யோசித்து, திங்க் இட். அப்போ ஒருத்தர் கர்த்தர் இயேசுவின் சீஷன் என்று சொல்லிட்டாக்கா, அவர் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அதோடு கூட அவர் ஜீவனையும் சேர்த்து அவர் வெறுக்கிறவராக காணப்பட வேண்டும். he should deny himself. அல்லது இன்னும் நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலா பார்க்கணும்னாக்கா, பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் மாம்ச இச்சைகளோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சீஷரா இருக்க முடியாது. a man full of lust cannot be the disciple of Christ. இதை ஃபர்ஸ்ட் யோசித்து
அவர் எடுக்கக்கூடிய தீர்மானம் அதுதான் முன்பு உட்கார்ந்து. அப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஓமையில ஒப்பிட்டு பார்க்கிறோம் கோபுரம் கட்டுற காரியம், பில்டிங் த டவர். அப்போ கோபுரம் கட்டுறதுன்னா என்ன பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்சம் எளிமையா வந்துடலாம். தயவுசெய்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நாமெல்லாம் சத்தியத்தை கேட்டும் தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்துட்டு இருக்கிறோம். இப்போ சுய பரிசோதனை செய்கிற ஒரு தருணம் இதுதான். அப்போ கோபுரம் கட்டுறதுனாக்கா நம்ம வாழ்க்கையில தேவன் கர்த்தர் இயேசு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதுக்கு நிறைய செலவு செய்யணும், அதுக்கு நிறைய பணம் வேணும். இது சாதாரண காரியம் கிடையாது. காரணம் வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, வாசிக்கலாம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து. பாருங்க என்ன சொல்றதுனாக்கா, இன்டெண்டிங் டு பில்ட் எ டவர். அப்ப இங்க பாக்குறோம் எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிறோம் நம்ம. ஆனா ஒருத்தர் மட்டும் தான் யோசித்தார் கோபுரம் கட்ட வேண்டும் என்று. ஏன்? வாட் இஸ் த ரீசன்னாக்கா, எல்லாரும் கோபுரம் கட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்கோ, மாறாக வீடு கட்ட விரும்புவாங்க. காரணம், ஒருத்தர் கோபுரம் கட்டினார்னாக்கா யாருமே கோபுரத்தில் குடியிருக்க முடியாது. அப்போ இங்க ஒருத்தர் கோபுரம் கட்ட ஆசைப்படுறார். மறுபடியும் வாசிக்கலாம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து. ஃபர்ஸ்ட் நம்ம we should think what is the கோபுரம், பிரமிட். பாருங்க, பிரமிட் ஒரு கோபுரம், இதுல யாருமே குடியிருக்க மாட்டாங்க. ஆனாக்கா வீட்டில் குடியிருக்குவாங்க, வீட்டில் தான் குடியிருக்க ஆசைப்படுவாங்க, கோபுரத்தில் அல்ல. அப்போ கோபுரம் பிரமிட். இதுல இது கோபுரம் எங்க பார்க்கலாம்னாக்கா, நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எங்கன்னா ரோட்ல போகும்போது பெரிய சர்ச்சு, அங்க பெரிய டவர் இருக்கும், அந்த ஆலயத்தின் மேல இருக்கக்கூடியது தான் அது கோபுரம். அப்படிதான் பார்க்கலாம். அந்த கோபுரத்தின் மேல நம்ம பார்க்குறோம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும். அப்ப கோபுரம் எப்படி இருக்குதுனாக்கா, அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இட்ஸ் எ பிரமிட், we can all understand. அப்போ கோபுரம் எப்படி இருக்குது பார்த்தாக்கா, அந்த கோபுரத்துக்கு தலை இருக்குது, அது ஒரு கல்லு கூட இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, லூக்கா 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Gospel of Luke chapter 20 verse 17. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? பாத்தீங்களா? இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வந்துடும். கோபுரம் கட்டுறதுன்னா என்ன தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப பொறுமையா நம்ம தியானிக்கலாம் பிரியமான சகோதர சகோதரிகள். வீடு கட்டுறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கல் தலைக்கல் ஆயிற்று அப்படின்னு வேத வாக்கியம் எழுதியிருக்குது. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது என்னன்னாக்கா, தலைக்கல். யார் தலைக்கல்னாக்கா, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியது, சீஃப் கார்னர் ஸ்டோன். அப்போ இந்த தலைக்கல் இது மற்ற இடத்துல வைக்கிறதா ஃபிட் ஆகாது. இப்போ நம்ம வீடு இருக்குது, 4 கார்னர்ஸ் இருக்குது. சீஃப் கார்னர் ஸ்டோன் எந்த ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த் கார்னர் எங்கே ஃபிட் ஆகாது. அப்போ எங்க ஃபிட் பண்ணும் நான் பார்க்கும்போது இந்த வசனத்தான் ஐசாயால சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாம், ஐசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அவ்வளவுதாங்க, எல்லாம் சொல்லிட்டு இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லிட்டார். அது அந்த மூளைக்கல் அல்லது தலைக்கல் இது எல்லாமே யாரை குறிக்குதுன்னா
கர்த்தர் இயேசு குறிக்குது. இப்போ இதோடைய மையமான கருத்து என்ன? கோபுரம் கட்டுற மனது. அதோடைய மீனிங் என்ன பார்க்கும்போது, ஒருத்தர் தன்னுடைய கோபுரம் கட்டணும்னாக்கா தன் வாழ்க்கையை கிறிஸ்துவை கட்ட முன்பு வர வேண்டும். அப்போ கோபுரம், டவர், வாட் இட் இஸ் அப்ளிகபிள், எதை அது குறிக்கிறதுனாக்கா அந்த கோபுரம் கர்த்தர் இயேசுவை குறிக்கிறது. அப்ப கர்த்தர் இயேசுவை கட்ட முன்பு வர வேண்டும். அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். இப்ப இந்த பாயிண்டோடு நம்ம போயிடலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கொலோசியர் 2:6. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா கோபுரம் கட்டுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா கிறிஸ்துவை கட்டுறோம். கிறிஸ்துவை எப்படி கட்டுறோம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. பாத்தீங்களா? அப்ப கோபுரம் கர்த்தர் இயேசு. இப்ப அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னாக்கா, இஃப் யூ ஆர் அக்செப்டிங் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னாக்கா அவருக்குள் வேர் கொண்டவர்களா இருக்கணும். we should be rooted and grounded in Christ. அவர் மேல கட்டப்படுவதாக அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும். அப்பனா என்னக்கா கர்த்தர் இயேசுவையே நம்ம கட்டணும். என்ன அர்த்தம்னாக்கா 7ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. அதுதாங்க. இப்போ டவர் கர்த்தர் இயேசு அதை கட்டணும்னாக்கா போதிக்கப்படியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருக வேண்டும். we should என்ன பண்ண வளரணும். இப்படி கிறிஸ்துக்குள் வாழ வேண்டும். இப்படி கிறிஸ்துக்குள் வேர் கொள்ள வேண்டும். கிறிஸ்து மேல கட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதுதான் கோபுர கட்டுற விஷயம். அதுதான் சொல்லிட்டாங்க இல்லையா, எல்லாருமே கோபுரம் கட்ட ஆசைப்பட மாட்டாங்கோ, மாறாக வீடு கட்ட ஆசைப்படுவாங்க. ஆனா கோபுரம் கட்ட ஆசைப்பட்டாக்கா யாதொருவன், இட்ஸ் நாட் எ குரூப், இட் இஸ் இண்டிவிஜுவல். யார் ஒருவன் கட்ட ஆசைப்பட்டால் கோபுரத்தை அப்படியே கிறிஸ்துவை அவர் மேல கட்ட, கிறிஸ்துவை போல வாழ ஆசைப்படுவது, கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருக்கிறது, இது எல்லாமே உலகத்துல எல்லாத்துக்கும் வராது இந்த மைண்டு. பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு பேர் கிறிஸ்துவ சபைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அங்க எல்லாமே who not know the Jesus Christ. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்துவை ஆராதிக்கிற விதத்தில் பல பல பாடல்கள் பாடுறாங்க இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவை போற்றுகிறார்கள், இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை போல பின்பற்ற எத்தனை பேர் விரும்புகிறார்கள்? இது எல்லாராலும் முடியாது. எல்லாரும் வீடு கட்டுறதுக்கு ஆசைப்படுவாங்க, மாறாக கோபுரம் கட்ட ஆசைப்பட மாட்டாங்க. அப்புறம் கோபுரம் கட்டணும்னாக்கா ஒரு சிலர் மட்டும் ஆசைப்படுவார்கள். அப்படியே ஒரு சிலர் மட்டும்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் மட்டும்தான். இப்படி ஆசைப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கர்த்தர் இயேசு பேசிட்ட உவமை. என்ன சொல்லிட்டார்னாக்கா வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Gospel of Luke chapter 14 verse 29. அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும். பாத்தீங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? கோபுரம்னா கர்த்தர் இயேசு. அப்போ கோபுரம் கட்டணும்னாக்கா கர்த்தர் இயேசுடைய கேரக்டர், அவருடைய டீச்சிங் நம்ம நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? இப்போ அதுக்கு கோபுரம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன வேணும்னாக்கா ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அஸ்திபாரம் போட்ட பின்பு அப்புறம் கோபுரம் கட்ட மனசு வந்துடும். முதல்ல அஸ்திபாரம் போட வேண்டும். அப்போ அஸ்திபாரம் என்ன? வாட் யூ
கேன் அண்டர்ஸ்டாண்ட் about the foundation. நாக்கா நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரம் எப்போ போட்டோம்னாக்கா 52 சப்ஜெக்ட் ஃபாலோ ஸ்டடி கேட்டுட்டு அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு சபை முன்னால ஒரு அஸ்திபாரம் போட்டோம். அதுதான் நம்ம செய்துட்ட உடன்படிக்கை, கான்சிக்ரேஷன். அப்போ அஸ்திபாரம் உடன்படிக்கை செய்துட்ட பிறகு அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியலனாக்கா, if you failed to be or to follow Jesus Christ, அப்போ என்ன நடக்குதுனாக்கா வாசிக்கலாம். அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும். பாத்தீங்களா, இதுதான் பாயிண்ட். அஸ்திபாரம் போட்டேன், கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டேன், ஆனா போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், நாம் தேவன் கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்துட்டோம். என்னன்னாக்கா, உங்களை போல நான் பின்பற்றுகின்றேன், கர்த்தர் இயேசுவுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை செய்துட்டோம். அப்படி உடன்படிக்கை ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை என்றால், அதுதான் அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், யார் நம்ம பார்க்குறாங்க, who are going to seeing us, பார்த்தாக்கா நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், எக்லிஷா இஸ் வாட்சிங் அஸ். அப்படியே 1000 இயர்ஸ்ல நம்முடைய சொந்தம் பந்தம், நம்ம பெற்றோர்கள் உற்றார்கள் எல்லாம் நம்ம பார்க்குறாங்க. என்னப்பா இவர் மீட்டிங் ஒன்னாரு அப்படி பார்க்குறாங்க. அஸ்திபாரம் போட்ட பின்பு, ஆஃப்டர் கான்சிக்ரேஷன், அதுக்கேற்ப ஒரு வாழ்க்கை வாழ திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், ஒருவேளை இப்போ சகோதர சகோதரி மத்தியில் நாம் முழுசா பலியின் வாழ்க்கை வாழ்கிறது போல காட்டிக்கலாம், அதாவது ஆக்ட் பண்ணிடலாம். ஆனால் தேவன் அங்கத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார். அப்பதான் உண்மை தெரியும். என்ன வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கும்போது லூக்கா 14 அதிகாரம் 30 வசனம். இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்ஸ். மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா 14 அதிகாரம் 30 வசனம் கவனிங்க. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு. அதுதான். அப்போ ஒரு மனுஷன் அந்த கோபுரத்தை கட்ட துணிக்கிட்டான், ஆனா முடிக்க திராணி இல்லை. அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, பரியாசம் பண்ணாதபடிக்குனாக்கா இவங்களுடைய உடன்படிக்கை செய்த வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர் சரியாக முடிக்கவில்லை என்றால், சொல்லி தன்னை பிரயாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப முதல்ல உட்கார்ந்து முதல்ல யோசிக்கணும், என்னால இந்த உடன்படிக்கையுடைய வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு முதல்ல உட்கார்ந்து யோசித்து நிதானித்து இந்த காரியங்களை செய்ய வேண்டும். காரணம், இவன் கோபுரத்தை கட்ட நினைத்தார். ஃபர்ஸ்ட் 52 சப்ஜெக்ட் கேட்கும் போதுல கான்சிக்ரேஷன் பண்ணிடுறோம்னு நம்ம மனசுல நினைக்கிறோம். அதான் மனசுல மட்டும் தான் நினைச்சாரு கோபுரத்தை கட்டணும்னு, கான்சிக்ரேஷன் பண்ணணும்னு. அது யாருக்கும் தெரியாது. பிகாஸ் he has decided only in his mind. எப்போ அவர் அஸ்திபாரம் போட்டாரோ ஆரம்பிச்சிட்டாரோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்படியே உடன்படிக்கை எக்லிஷா முன்னால எல்லாரும் செய்துட்ட பிறகு இப்போ எல்லாருமே எக்லிஷாவை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதில் முக்கியம் என்னன்னாக்கா ஒரு வார்த்தை, செல்லும் செலவு. முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், அஸ்திபாரம் உடன்படிக்கை செய்துட்டோம்.
இப்போ அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இதுக்கு சில செலவு ஆகும். We have to spend because the tower is very costly. That requires money. கோபுரம் சொல்லிட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அதற்கேற்ற பொருள்களை வாங்க வேண்டும், அது கட்டணும். இதுக்கு சகோதரர் என்ன சொல்றாருனாக்கா, பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை முதலாவது கட்ட விரும்புவோர்கள் முதல்ல உட்கார்ந்து யோசித்து செல்லும் செலவை பார்க்கணும். அப்போ ஒருத்தர் கோபுரம் கட்ட வேண்டும் என்றால் அதுக்கு பிரைமர்லி என்ன ரிக்குவயர்மெண்ட்னாக்கா, கல் வேணும், மண் வேணும், சிமெண்ட் வேணும், அதுக்கு தேவையான ஆட்கள் தேவை, அதுக்கு செலவு பணம் வேணும். அப்படியே பிரியமான சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவை கட்ட வேண்டும் என்றால் என்ன பொருள் வேணும், என்ன பொருள் வாங்க வேண்டும், எவ்வளோ பணம் செலவு ஆகும் பாருங்க. இத்தனை காலம் நம்முடைய மாம்சத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஐ எம் ஸ்பீக்கிங் பிஃபோர் கான்செக்ரேஷன். அதுக்கு நிறைய செலவு செய்துட்டோம். எப்படி செலவு செய்தோம்னாக்கா, பிஃபோர் கம்மிங் டு த ட்ரூத், மை டைம், என்னுடைய டைம் நேரத்தை வீண் பண்ணிட்டேன். மேபி நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும், என் படிப்புக்காக இல்லை சில பிஸ்னஸுக்காக இதுக்கு டைம் செலவு பண்ணியிருந்தேன். அப்போ மை விஸ்டம், my knowledge, I want to become a good engineer or good doctor or good lawyer, or I want to show myself the wisdom to this world, in the society. என்னுடைய கல்வி, எஜுகேஷன், பேர் பின்னாடி நிறைய பெரிய குவாலிஃபிகேஷன் வரணும், முன்னாடி டாக்டர் இன்ஜினியர்னு வரணும், நம்முடைய செல்வம் இல்லைங்களா, இதெல்லாம் எனக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஆஃப்டர் கம்மிங் டு ட்ரூத், அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு இந்த வாழ்க்கை நாம் கட்டி கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்துவை பின்பற்ற ஆசைப்பட்டால் இனி கிறிஸ்துவுக்காக செலவு செய்ய வேண்டியது கூட ரொம்ப முக்கியமாக பார்க்க. பிரியமான சகோதர சகோதரியரே, இந்த சப்ஜெக்டுக்கு நான் பேசியிருக்கிறேன், சகோதரர்கள் கேட்குறாங்க, மூத்த சகோதரருக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஆன் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். சரி, நான் எனக்கு சத்தியம் சொல்கிற சகோதரர்கிட்ட நான் போய் பேசுவேன், மீட் பண்ண போவேன். ரெலவெண்ட் சப்ஜெக்டாக இருந்துச்சுனாக்கா யூ வில் அப்ரிஷியேட் அண்ட் யூஸ் த சார்ட் ஆஃப் ரீசனிங் அண்ட் சொல்யூஷன். இஃப் த சப்ஜெக்ட் இஸ் நாட் ரிலவெண்ட், எனக்கு சத்தியம் சொன்ன சகோதரர் ஒரு வார்த்தை சொல்வார், பிரதர் ஐ எம் சாரி, you have wasted my 1 hour consecrated time. அப்படி சொல்வார். அந்த நாள் போயிடுச்சு. இதை எனக்கு சொல்லியிருக்கிறார், அதுதான் நான் உங்களோட பகிர்ந்து இருக்கின்றேன். அப்போ டைம், ஜஸ்ட் பிகாஸ் டேக் இட் அஸ் கிராண்டட்னு ஒரு சகோதரனை ஒரு டைம் சொல்லிட்டு வர வச்சுட்டு அவர் 1 hour காக்க வேண்டியது தட் இஸ் நாட் அ குட் சைன். பிகாஸ் யூ ஆர் நாட் making the brother to wait, rather you are eating his precious time, consecrated time. அதே போல நம்முடைய ஆசை, நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், இன்னும் பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில் சொல்கிறாங்க, வேர்ல்ட்லி ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு வீட்டில் சொல்லிட்டு போகிறாங்க, என் ரொம்ப பழைய காலத்து ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேன்னு. நம்முடைய நட்பு, நம்முடைய சம்பாஷணைகள், பேச்சு, இது எல்லாம் உலக பிரகாரமாக இன்னும் நம் ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கின்றோமா? இது அத்தனையுமே இப்படி நம்ம அஸ்திபாரம் போட்டு செலவு பண்ணாக்கா டவர் கட்டுறதுக்கு எங்க காசு கிடைக்கும்? அதாவது பிரியமான சகோதர சகோதரியே, இது அத்தனையும் நம்ம இழக்க வேண்டும். then only we can able to redeem for the building of the tower. அதாவது அத்தனையுமே நம் பலி செலுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய செலவு. அப்போ பிரியமான சகோதர சகோதரியரே, நாம் உடன்படிக்கை செய்த பிறகு அநேக பாதிப்புகள் நமக்கு வரும். ஆஃப்டர் புட்டிங் த ஃபவுண்டேஷன், உடன்படிக்கை செய்த பிறகு நமக்கு பாதிப்பு வரும். என்ன பதர் பாதிப்பு வரும்னாக்கா, நிறைய பேர் நம்மளை என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க தெரியுங்களா? இவர் ஒரு துன்மார்கர்,
அநேகர் நம்மை அவமானப்படுத்துவாங்க, அநேகர் நம்மை சரியாம புரிந்து கொள்ள மாட்டார்கள். அநேக காரியங்கள் நம்ம பேசுற காரியமா இருக்கட்டும், நம்ம செய்கிற செயல்பாடுகள் இருக்கோ, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது தாங்க செய்கிற செலவு இங்க. அதாவது என்னன்னாக்கா, ஒரே வார்த்தையில சொல்லிட்டாக்கா, we will be losing all our reputations. That is the cost. இது அத்தனையுமே தாங்கிக் கொள்வது தான் அந்த பலன் இருக்கிறது. பாருங்க பிரியமான சகோதர சகோதரியே, நல்லா யோசிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். உடன்படிக்கை, கான்சிக்ரேஷன், இந்த காரியத்தை கர்த்தர் இயேசு இந்த ஊமையில பேசுறதுக்கு முன்ன வைக்கிறார். அப்ப தேவனுக்காக, கர்த்தர் இயேசுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான மேன்மை, ரெப்புடேஷன்ஸ், பிரிவிலேஜஸ், உலக சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நான் இழக்க தயாராக இருக்க வேண்டும். ஒருவேளை பலவீனத்தினால இந்த 2025 ஆஃப்டர் புட்டிங் த ஃபவுண்டேஷன், கான்சிக்ரேஷன் பிறகு இதெல்லாம் நம்ம சம்பூர்ணமாக தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டாக்கா, இது நல்ல தருணம். Again, let us come back to the consecration life. Let us renew our consecration. நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கிற வகையில் இந்த ஒரு தருணம் நமக்கு ரொம்ப நன்மையா இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரியே. அப்போ தேவனுக்காக, கர்த்தர் இயேசுக்காக உலகத்துல எல்லா விதமான மேன்மையை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாக உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாமே மேன்மை தான், ஓகேங்களா? ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், if I compare with this world, the pleasure, the qualification, the education, the money, the property, எல்லாமே கம்பேர் பண்ணாக்கா, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னாக்கா டிவைன் நேச்சர். இப்போ கொஞ்சம் நம்ம கண் மூடின்னு கம்பேர் பண்ணலாம். let us compare. God is going to give us the divine nature. ஆனா உலகத்தில் இருக்கிற காரியம் அதை கம்பேர் பண்ண எப்படின்னாக்கா, அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டாரு, இதெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டார். பரலோகம் இந்த அத்தனையுமே பொண்ணு, கோல்டுக்கு சமம். ஆனா பூலோகம் இது அத்தனையுமே குப்பை. இதைத்தாங்க சகோதர சகோதரிகளே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பொன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த குப்பையை நாம் அகற்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம். பிரியமான சகோதர சகோதரியரே, இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். செல்லும் செலவு, வாட் இஸ் த காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இது நாம உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் யோசித்து இதுக்கு நமக்கு ஒத்து வருதா இல்லையான்னு நம் முடிவு எடுக்க வேண்டும். நாம் நல்லா யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். பாருங்க, நிறைய பேர், என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், பட் எல்லாருமே இல்லை, நிறைய பேர் மேக்சிமம் இப்படிப்பட்ட சத்தியங்கள் பேப்டிசம்க்கு முன்னாடி சொல்றது இல்லை. ஏன்னாக்கா பயந்து ஓடிடுவாங்கன்றது. ஆனா இதோ சொல்ல வேண்டியதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, முடிவு எப்படி இருக்க வேண்டும்னாக்கா, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அழைப்பு. கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்ல்டுல, the world, the entire population is 800 crores. Among that, so many people who know very name of our Lord Jesus Christ. ஆனால் இப்படிப்பட்ட மாபெரும் அழைப்பு அத்தனை பேருக்கு கிடைச்சிச்சா? இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கு கிடைச்சிச்சா? இல்லை, கொஞ்சத்துக்கு ஒன்று மட்டும்தான். அதுதான் சொல்லிட்டாருல்ல, பயப்படாதே சிறு மந்தையே. தேவன் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் அழைப்பு, இதுக்கு செலவு செய்யறதுக்கு நமக்கு மனசு அந்த பக்குவம் வர வேண்டும். அப்போ செலவுனா என்னன்னாக்கா, நாம இந்த ஓட்டத்துக்கு வந்த பிறகு முதல்ல நம்மையே இழக்க வேண்டும். we have to scrap our identity. அதுதாங்க.
அப்ப இந்த ஓட்டத்தில் வந்த பிறகு முதல்ல we have to destroy our identity. We should be only a brother, that's all. அது பின்னாடி எந்த ஐடென்டிட்டியும் வேண்டாம். செகண்ட், நமக்கு இருக்கிறதெல்லாம் இழக்க வேண்டும். என்னது? நேமு, ஃபேமு, ரெப்புடேஷன், இதெல்லாம் இழக்கணும். இதைத்தான் எழுதிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபவுண்டேஷன் மேலே அந்த கோபுரமும் அப்படியே கட்டின்னு போக முடியும். சூழல் எதை நாம் கட்ட வேண்டும்னா கிறிஸ்துவனுடைய குணநட்சத்திரத்தை நம்ம கட்ட வேண்டும். வாட் we have to build? First of all, we have studied that கோபுரம்னா கர்த்தர் இயேசு. Tower is nothing but Christ. If you want to build that tower, if you want to build that கோபுரம்னாக்கா அவருடைய குணலட்சணத்தை நம்ம கட்டணும் நம்ம மேல. வாசிக்கலாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The book of Ephesians chapter 4 verse 17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். மற்ற புறஜாதியர்கள் உலகத்தில் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் நடக்காதீங்க. ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எது வானாண்டு உலகத்தை தொடர்ந்து நம்ம எக்லிஷாக்குள்ள வரோமோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்ம எக்லிஷாக்குள்ள கேட்குறோம். இதுதான் ரொம்ப கவலையான விஷயம். ஸ்பீக்கிங் த ட்ரூத், ஸ்பீக்கிங் த டாக்ட்ரின் இஸ் வெரி லெஸ் அண்ட் மேக்னிஃபைங், எக்ஸால்ட்டிங் the influence of the world inside the ecclesia is more. அது வேண்டான்றார், அது தேவையில்லைன்றார். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையை நடக்கிறது போல நீங்க நன்றாதீங்க. இது நம்ம என்ன செய்ய வேணும்னாக்கா, இதுதான் செலவு. புறஜாதியோடைய சிந்தனை வீண். உதாரணத்துக்கு, இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய ஆளான வேண்டும், இது வீண். அப்படி அவர்கள் வீணான சிந்தனை நீங்க நடக்க வேண்டாம் சொல்லிட்டார். அப்ப எப்படி நடக்கணும் சொல்றார் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. அவ்வளவுதாங்க. புறஜாதியாருக்கு என்ன, அவங்களுக்கு என்ன தெரியும்? What they know about the truth, what they know about the calling, what they know about the heavenly call, what they know about the salvation, ஒண்ணுமே தெரியாது. புறஜாதியர் அவருக்கு அந்த அழைப்புக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராங்க. வாசிக்கலாம் தொடர்ந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உணர்வில்லாதவர்களாய். பாத்தீங்களா, உணர்வு இல்ல. there is no understanding. உணர்வு இல்ல. சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். 20ஆம் வசனம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள. இப்படி எல்லாம் நம்மளுக்கு டீச்சிங் சொல்லி தரல. இவங்களுடைய இன்டென்ஷன், இவங்களுடைய மைண்ட் போல நமக்கு இந்த மாதிரி ட்ரூத் சொல்லி தரவில்லை. மாறாக நமக்கு எப்படிப்பட்ட ட்ரூத் சொல்லி கொடுத்துட்டாங்க. வாட் சார்ட் ஆஃப் ட்ரூத் we have learned அப்படின்னு பார்க்கும்போது எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 21. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். அதுதான் நமக்கு சொல்லு. நம்ம கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா, the truth. If so be that you have heard him and have been taught by him as the truth is in Jesus. சத்தியத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். 22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு. அதுதான் பிரச்சனை. கிறிஸ்டின்ற ஒரு பாடி இருக்குது, ஆனா உள்ளத்துக்குள்ளவே பழைய மனுஷனும் குடியிருக்கிறான், புதிய மனுஷனும் குடியிருக்கிறான். ஆனா சஜஷன் என்ன வந்துருக்குதுனாக்கா, பழைய மனுஷனை நீ கழித்து போடு. The conversion of the old man which is corrupt according to the deceitful lust, இதை எடுத்து போட்டுடு சொல்லிட்டு என்ன பண்றாரா? 23ஆம் வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. 24. அவ்வளவுதான் இல்லைங்களா?
and be renewed in the spirit of your mind. அதுதான் இன்னைக்கு பாடம். See, we are all consecrated. நம்ம எல்லாம் தேவனுக்கு உடன்படிக்கை செய்துட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பலியின் ஜீவியம் எப்படி இருக்குதுன்னு நம்மையே சுய பரிசோதனை செய்து கொண்டு இந்த புதிய வருடத்துக்கு போறதுக்கு முன்னாலே நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளலாம். Let us renew our consecration. அப்போ ரினியூ பண்ணும்போது என்ன நடக்கணும்னாக்கா 24ஆம் வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான். அப்போ what we have to renew our consecration நாக்கா, and that he put on the new man, that is new creation, new thinking. அந்த நியூ கிரியேஷன் தான், புதிய சிருஷ்டியை தான், which after God is created in righteousness and true holiness. இங்க என்ன சொல்றாருனாக்கா, தேவனுடைய சாயல். அப்போ சாயல், இமேஜ். முதல்ல நல்லா கவனிங்க, ஆதாமை தேவன் படிக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். இஸ் டிக்ளரிங், தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தேன்னு சொல்றார். எப்போ ஆதாம் கீழ்ப்படியாமல் போயிட்டாரோ, எப்போ ஆதாம் பாவம் செய்துட்ட பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணம் ஆதாம் இழந்து விட்டார். தன்னை யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அன்னிலிருந்து. அதுக்கு முன்னால ஃப்ரீயா இருந்தார் கார்டன் ஆஃப் ஈடன்ல. அப்புறமா யோசித்தது என்ன பண்றாருன்னா, இப்போ அவர் ஒன்று கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறார். நெக்ஸ்ட் என்ன பண்றாருனாக்கா, ஆதாமே ஆதாமே நீ எங்கேன்னு தேவன் கேட்டாக்கா, நெக்ஸ்ட் அவர் சொல்றாரு, ஏவால நீ கொடுத்துட்டே இல்லையா, அதனால தான் இந்த கதின்னு ஸ்டார்ட் பிளேமிங் அதர்ஸ். இப்படி நான் எனக்கு இப்படின்னு பாவம் செய்யறதுக்கு முன்னால அப்படி இல்லை, இப்போ பாவம் செய்துட்ட பிறகு நான் இல்லை தேவனே, இவங்கனால தேவனே, ஸ்டார்ட் பிளேமிங். அப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ தேவசாயல் நமக்குள்ள டெவலப் ஆக வேண்டும் என்றால் தேவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணலட்சணம் நம்ம கிட்ட பிரதிபலிக்க வேண்டும். அடுத்து தேவன் முதல்ல ஆதாம் எப்படி இருக்க ஆசைப்பட்டாரோ, இப்போ பூமியில் இருக்கக்கூடிய கொஞ்ச ஜனங்கள், தட் இஸ் சோ கால்ட் அஸ் லிட்டில் ஃபிளாக், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க கிட்ட அதே குணலட்சணத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரியர், அன்னைக்கு ஆதாம் தேவசாயில இருந்துட்டாரு பாவம் செய்துட்ட பிறகு. இன்னைக்கு கர்த்தர் இயேசுக்குள் நம்ம ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அனைவரையுமே தேவசாயிலும் கர்த்தர் இயேசுடைய சாயலில் நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார், ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ் பார்க்கும்போது, வெளியில அவுட்வர்ட் நாம் பாவத்தில் தான் இருக்கிறோம். சுட்டு போட்டால் கூட என்னுடைய மாம்ச ஜீவியம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் பிரதர் கிறிஸ்டி ஹஸ் டேக்கன் த பேப்டிசம், த டே ஆன்வர்ட்ஸ் இஸ் நாட் a pure, because still I am in this world, still I have got a flesh, still I got all sort of pain. அது இருக்குது தான். ஆனால் தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறார், உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாருனாக்கா, வெளியில இருக்கக்கூடிய மாம்சத்தை அவர் எதிர்பார்க்கறதில்லை. இஸ் நாட் கன்சிடரிங் அட் ஆல். மாறாக அஸ்திபாரம் உடன்படிக்கை செய்துட்ட பிறகு அந்நாள் முதல் டவர் கட்டுறோம் இல்லைங்களா, கோபுரம் கட்டுறோம் இல்லைங்களா, அதுதான் உள்ளான மனுஷன், அதுதான் தேவனுடைய சாயல். அந்த டவர் தான் கர்த்தர் இயேசு, அந்த டவர் தான் கர்த்தர் இயேசுடைய குணலட்சணம். இது தேவ குணலட்சணத்தை தான் அவர் பார்க்கிறார். திஸ் இஸ் த பில்டிங். கோபுரத்தை கட்ட மனதா இருக்கிறவன், கன்ஸ்ட்ரக்டிங் த டவர். மறுபடியும் வாசிக்கலாம் இந்த வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமாங்க, ஆதாம் இழந்துட்டு அந்த சாயல் புதிய மனுஷனாகிய நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அது புதிய மனுஷன்.
எப்போ பார் பிரதர், எப்போ பார் புதிய மனுஷன்ன்றீங்கோ, புதிய சிருஷ்டின்றீங்கோ, புதிய சிந்தைன்றீங்கோ, நியூ கிரியேஷன்ன்றீங்கோ, எது அது பார்க்கும்போது வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book of Philippians chapter 2 verse 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. That's all. This is new creation. Let this mind be in you which was also in Christ Jesus. இதுதான் அந்த உள்ளான மனுஷன், இதுதான் புதிய மனுஷன், இதுதான் புதிய சிருஷ்டி, இதுதான் கர்த்தர் இயேசுவுடைய சிந்தை. பிரியமான சகோதர சகோதரியரே, ரோமன்ஸ் 13th chapter 14th verse. ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். களியாட்டம். ரோமன்ஸ் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அதுதாங்க, துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். எப்போ கர்த்தர் இயேசுவை தரித்துக் கொள்வோம்? when will put on our Lord Jesus Christ அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். book of Galatians chapter 3 verse 27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. பாத்தீங்களா? இட்ஸ் a free gift. எத்தனை பேர் நம்ம உடன்படிக்கை செய்துட்டோமோ அத்தனை பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம். அப்போ நம்ம எல்லாரும் தேவனோட உடன்படிக்கை, நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். அன்றைக்கே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, கிறிஸ்துடைய குணலட்சணத்தில் நம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். கிறிஸ்துடைய உபதேசத்தில் நாளுக்கு நாள் வளர வேண்டும். கிறிஸ்து உபதேசித்த அந்த உவமை அதில் நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். கிறிஸ்து இயேசு பேசிட்ட அந்த ஒரு உபதேசம், உவமைகள், அந்த ப்ராஃபஸி, இதிலெல்லாம் நம்ம வளரணும். அதோட கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணலட்சணம், கேரக்டர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் சேர்த்து வந்தாதான் கோபுரம் கட்டுற காரியம். இது பிரியமான சகோதர சகோதரியரே, பேசுகிற நானும் சரி, கேட்குற நீங்களும் சரி, டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்கோ, சோர்ந்து போயிடாதீங்கோ. இது முந்தானத்து நான் சப்ஜெக்ட் கேட்டேன், நேற்று நான் உடன்படிக்கை செய்துட்டேன், இன்னைக்கு கோபுரம் கட்டிட்டேன், அப்படி இல்லை காரியம். இது தேவன் கர்த்தர் இயேசு நம்மோட அந்த கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயலாக மாற வேண்டும். அதுதான் இந்த ஓமையுடைய பொருள். இதே லைன்ல, இதே கான்செப்ட்ல இன்னொரு ஓமையும் பேசிடுறார். யுத்தத்திற்கு போகிற ராஜா. ரொம்ப எளிமையா பார்த்தலாம். இது கூட லூக்கா 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Gospel of Luke chapter 14 verse 31. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 24,000 சேவகரோடு வருகிற அவனை தன் 16,000 சேவரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? பாருங்க, ஒரு ராஜா இருக்கிறாரு, யுத்தத்துக்கு போறார். இஸ் கோயிங் ஃபார் த வார் ஃபீல்ட். ஆனா அவர்கிட்ட இருக்கிறது வெறும் 10,000 சோல்ஜர்ஸ் தான். ஆனா அப்போனன்ட் கிட்ட இருக்கிறது 20,000 சோல்ஜர்ஸ். அப்போ 10,000 20,000 சோல்ஜர்ஸ் ஜெயிக்க முடியுமான்னு என்ன பண்றாரு? முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாதிருப்பானோ? 32ஆம் வசனம். கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்திற்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. புரிஞ்சுக்கணும், என்கிட்ட இருக்கிறது 10,000 தான், ஆனா அப்போனன்ட் இருக்கிறது 20,000. போயிட்டு அம்பாசிடர் அமிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு அவர்கிட்ட வெள்ளை கொடி காமிச்சிட்டு சமாதானம் பண்ணிடுன்னு சொல்லிட்டார். இந்த கான்செப்டை வச்சுட்டா 33ஆம் வசனத்தை கர்த்தர் இயேசு இந்த ஓமையை முடிக்கிறார்.
என்ன முடிக்கிறார் பாருங்க, ரொம்ப முக்கியம். லூக்கா 14:33 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு விசேஷனாய் இருக்க மாட்டான். பாருங்க, this is the condition. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மில் அநேகர் உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். அப்போ அந்தந்த உடன்படிக்கை ஜீவியத்தில் எந்தெந்த இடத்துல நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். அன்னைக்கு செய்துட்டோம், ஒருவேளை தவறி இருக்கலாம். தேவன் கிருபையாக இந்த வருடம் கொடுத்திருக்கிறாரு. அவர் சித்தம் கிருபை என்ன, வர வருஷமும் நம்ம கூட்டி தருவார். ஆனால் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து செய்திட்ட உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். Let us renew our consecration. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டாவனைகளை எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு சீஷராய் இருக்க மாட்டான். வெறுக்காவிட்டால் அவர் எனக்கு சீஷராய் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப எதெல்லாம் நான் என்னுடைய கிறிஸ்துவ ஜீவித்துல உடன்படிக்கை செய்துட்ட பிறகு இன்னும் என்கிட்ட தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் பிரியமில்லாத காரியங்கள் என்னதான் இருக்குதா, திங்க் பண்ணலாம், உட்காரலாம், யோசிக்கலாம், திங்க் பண்ணலாம். லெட் அஸ் ரினியூ அவர் கான்சென்ட்ரேஷன். அப்போ உடன்படிக்கை இன்னைக்கு நாம் செய்துட்ட பிறகு நாம இந்த ஓட்டத்தில் ஓடுறோம். என்ன பிரச்சனைனாக்கா, என்னுடைய உடன்படிக்கையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவன் அங்கீகரித்திருக்கிறாரா ஒரு கொஸ்டின். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. I myself is not satisfied with the Christian walk of life. அப்படின்னு எனக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டாக்கா இந்த ஓட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு கூட எடுக்கக்கூடியவர்களாக சில சகோதர சகோதரிகள் இருக்கிறார். அப்பேற்பட்டவர்களுக்கு தான் கவனிங்க என்ன சொல்றாருனாக்கா, பிரதர், இந்த ஓமையை பேசும்போது யாரு ஸ்பீக்கர், நான் பேசும்போது நாம் கூட மிக ஜாக்கிரதையா பேச வேண்டும். காரணம், ஒரு சிலரை நாம் யோசித்து ஞானஸ்தானம் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவர்கள் நல்லா யோசித்து கோபுரம் கட்ட மனதா இருந்தால் அப்படின்னு யோசித்து என்ன முடிவுக்கு மெஜாரிட்டி வருவாங்கனாக்கா, பிரதர், எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கொள்கைக்கோ குணலட்சத்துக்கோ சம்பந்தமே இல்லை பிரதர், வேண்டாம் சொல்லிடுவாங்க. அப்போ பேசுறவங்க எப்படி பேசணும்னாக்கா ரொம்ப கிருபை புரிந்தவர்களாக பேச வேண்டும். இந்த ஓமை குறித்தவரை எடுத்தன் கோர்த்தன்னு பேசுற ஓமை இது கிடையாது. ஆமா பிரதர், உன்னால முடியாது பிரதர், கோ பேக் அப்படின்னு எல்லாம் சொல்றது இல்லைங்க, ரொம்ப தவறாயிடும். காரணம், இது மாபெரும் அழைப்பு. இந்த உடன்படிக்கை ஜீவியத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அழைப்பு பற்றி அவங்களுக்கு சொல்லணும். வாட் சார்ட் ஆஃப் கால், கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கிடைக்காத இந்த ஒரு அழைப்பு நமக்கு கொடுத்துருக்கிறார். லட்ச ஜனங்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியம் நமக்கு கொடுத்தார். மாபெரும் அழைப்பு. என்ன அழைப்பு? ஐ கால் அண்ட் எவன்டி கால். இத எச்சரித்து யோசித்து வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, ஒரு உதாரணம், எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு எக்ஸிபிஷன், பெரிய எக்ஸிபிஷன் இருக்குது. அது உள்ள இருக்க எக்ஸிபிஷன் உள்ள இருக்கிற ஒரு நாங்கள் ஒரு பொருள் வரீங்களா, தட் காஸ்ட் 1000 rupees. ஆனாங்க அந்த 1000 rupees பொருள் ஒரு 10 rupees குத்தா வாங்கிக்கலான்னு சொல்கிறோம். 1000 rupees பொருள் எவ்வளோக்கு? 10 rupees குத்தா வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிஷன் அப்ளை. என்னன்னாக்கா, நீங்கள் எக்ஸிபிஷன் உள்ளே போயிடணும், தி என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிடணும். அப்போ தான் இந்த ஆஃபர். 1000 ரூபாய் பொருளை 10 ரூபாய் குத்தா வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிஷன், யூ ஹவ் டு என்டர் இன் டு த எக்ஸிபிஷன் ப்ரிமிசஸ் அண்ட் டிக்கெட் வாங்கிடணும். அதே போல பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்க, டிக்கெட் நம்முடைய உடன்படிக்கை ஜீவியம் கான்சிக்ரேஷன் பேப்டிசம்ல நம்ம வாங்கிட்டோம். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ
இப்போ அந்த 10 ரூபாய் கொடுத்தாக்கா 1000 ரூபாய் பொருள் கிடைக்குதுனாக்கா இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடும்போது நமக்கு இருக்கக்கூடிய சில பலவீனங்கள், நமக்கு இருக்கக்கூடிய சில பாவங்கள், நமக்கு இருக்கக்கூடிய சில வீக்னஸ், இதெல்லாம் என்னுடைய சகோதரனுக்கும் புரியாது, என்னுடைய சகோதரிக்கும் புரியாது, என் மனைவிக்கும் புரியாது, பிள்ளைக்கும் புரியாது. ஆனால் என்னை படித்த தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் புரியும். மை சன் அண்ட் மை டாட்டர் வாட் வீக்னஸ் தே ஹேவ். அந்த வீக்னஸில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவருக்கு எல்லா விதமான காரியங்கள் தெரியும். ஒன் அண்ட் ஒன்லி திங் வாட் யூ அண்ட் ஐ ஹேஸ் டு டூ இஸ் ஜஸ்ட் கோ அண்ட் சரண்டர். அவ்வளோதான் கேட்க. அப்போ என்ன செய்யணும்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமாக சாஷ்டாங்கமாக, இது என்னுடைய பலத்தினால ஆகாது, என்னுடைய அறிவினால ஆகாது, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால ஆகாதுன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக ஜெபத்தை பண்ணிட்டு பிதாவாகிய தேவன்கிட்டையும் கர்த்தர் இயேசுகிட்டையும் விழுந்துட்டாலே போதும். அப்போ அவர் அந்நாள் முதல் அவர் சார்ஜ் எடுத்துட்டு நம்மளை நாளுக்கு நாள் அந்த டவர் என்ற கர்த்தர் இயேசுவை கட்டுவதற்கு எல்லா விதமான அனுகூலத்தையும் கொடுப்பார். அந்நாள் முதல் அவரு நம்மளை சீஷராக அங்கீகரிப்பார். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாபெரும் அழைப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இது யார் ஒரு சகோதரன் மூலியமா வரல, சகோதரி மூலியமா வரல, தேவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். தயவுசெய்து இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த அழைப்புக்குள் நாம் பொறுமையோடு ஓட தேவன் நமக்கு எல்லா விதமான பலன், அவருடைய பரிசுத்தாவி, அவருடைய கிருபை நமக்கு தந்து வழிநடத்துவராக. தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன்.